கோப்பியம், உண்மையும் பின்னணியும். இன்றைய இளைஞர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக இருக்கும் சமூக வலைதளங்கள் சில சமயங்களில் அவர்களின் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும் ஒரு இடமாகவே மாறிவிடுகிறது. இதனை உணர்த்தும் விதமாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சமூக ஊடகமான இன்ஸ்டாகிராம் மூலம் காதலித்து வந்த பெண்ணை கண்டித்ததால் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமாக இளம் பெண் கொலை செய்யப்பட்டதற்கு பெண்ணின் சகோதரர் மற்றும் தாய் கைது செய்யப்பட்டிருக்கும் அதிர்ச்சி சம்பவத்தை பற்றி இப்போது பார்ப்போம். ஏலகிரி மற்றும் நெல்லை சுத்தமல்லியில் நடந்த காதலுக்கு எதிரான கொடூர கொலை சம்பவத்தை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இன்ஸ்டாவில் பழகிய வாலிபரை காதலித்த இளம் பெண்ணை அடித்து ஆணவ கொலை செய்த சம்பவம் அதிர வைத்துள்ளது. கயத்தார் தாலுகா தெற்கு மயிலோடை அம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவரான செல்வம் என்பவரின் மகளான அபிசெல்வி 12ஆம் வகுப்பு படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு வீட்டிலிருந்து வந்துள்ளார். அவருடைய சகோதரரான சிவஞானம் கார் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு வீட்டிலிருந்த அபிசெல்வி திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போன அண்ணன் சிவஞானமும் தாய் எஸ்தர் பாலினும் உடனடியாக இது குறித்து கயத்தாறு காவல் நிலையத்திற்கு போன் செய்து மகள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்த போலீசார் விசாரணை நடத்தி தூக்கில் சடலமாக கிடந்த அபிசெல்வியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் அங்கு பிரேத பரிசோதனைகள் முடிந்து உடல் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு நெல்லையிலேயே தகனம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் போலீசாரிடம் கொடுக்கப்பட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையில் அபிசெல்வி தற்கொலை செய்து கொள்ளவில்லை, அவர் கடுமையாக அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் என்ற திடுக்கிடும் திருப்பம் போலீசாரையே அதிர வைத்தது. இதையடுத்து கயத்தாறு போலீசார் உடனடியாக அபிசெல்வியின் சகோதரர் சிவஞானம் மற்றும் தாய் எஸ்தர் பாலினை காவல் நிலையம் அழைத்து சென்று தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையின் போதுதான் அவர்கள் அபிசெல்வியை அடித்து கொன்றதை ஒப்புக்கொண்டுள்ளனர். அதன் பிறகு தற்கொலை வழக்கை கொலை வழக்காக மாற்றி பதிவு செய்த போலீசார் இருவரிடமும் அபிசெல்வியை கொலை செய்ததற்கான காரணத்தை கேட்டபோது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. அதில் +2 படிப்பை பாதியில் கைவிட்டு வீட்டிலிருந்த அபிசெல்வி கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு இன்ஸ்டா மூலமாக சேலத்தை சேர்ந்த ஹரிபிரசாத் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறியுள்ளது. மேலும் ஹரிபிரசாத் பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்பதாலும் அபிசெல்வி மற்றொரு சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதாலும் இவர்களின் காதலுக்கு சிவஞானமும் தாயார் எஸ்தர் பாலினும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் மனமுடைந்த அபிசெல்வி இதற்கு முன்பே வீட்டின் மொட்டை மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். ஆனாலும் காதலை கைவிடாத நிலையில் வீட்டில் சகோதரரும் தாயும் கடும் ஆத்திரத்தில் இருந்து உள்ளனர். இந்த நிலையில்தான் கடந்த 9ஆம் தேதி மாலை சிவஞானம் அபிசெல்வியிடம் காதலை கைவிடுமாறு கூறவே இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த சிவஞானம் அபிசெல்வியை கடுமையாக தாக்கியுள்ளார். அதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சிவஞானமும் எஸ்தர் பாலினும் சேர்ந்து அபிசெல்வி தற்கொலை செய்து கொண்டது போல காட்டுவதற்காக அவரது கழுத்தில் சேலையால் கட்டி வீட்டிலுள்ள உத்திரத்தில் தூக்கு போட்டுக் கொண்டது போல் தொங்கவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக போலீசாரிடம் நாடகமாடியுள்ளனர் என்பது அம்பலமாகியது. இதனைத் தொடர்ந்து மகனையும் தாயையும் கோவில்பட்டி கோர்ட்டில் ஆஜர்படுத்திய போலீசார் பின்னர் சிவஞானத்தை பாளை மத்திய சிறையிலும் எஸ்தரை கொக்கிரகுளம் பெண்கள் சிறையிலும் அடைத்தனர். காதல் விவகாரத்தால் தென் மாவட்டங்களில் குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்து நடந்து வரும் ஆணவ கொலைகள் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.